வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக 1400 பேர் அதை விரும்பி பார்த்துருக்கீங்க. நீ லைக் பண்ணியிருக்கீங்க. 420 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கு. அதில் ஒரு சில கமெண்ட்ஸை நான் டெலீட் பண்ணியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபரே கிடையாது. சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களாம் எதுக்கு நம்ம அதில் கமெண்ட் பண்ணணும்? அதில் தேவையில்லாத கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாத்தையுமே நான் பிளாக் பண்ணிட்டேன். அதே சமயத்தில் மிக முக்கியமான நெகட்டிவான கேள்விகள் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தா நிச்சயமா அவங்க கமெண்ட்ல எடுத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் லைக் பண்ணி தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், பிடிக்காதவங்க யாரும் இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வெளியில போன 21 பேருக்கு நன்றி. ஏன்னா 21 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எங்க உங்களுக்கு நம்பகத்தன்மையான தகவல் கிடைக்குதோ அங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இருந்தாலும் 280 புதிய சப்ஸ்கிரைபர்கள் உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள், வருக வருக வரவேற்கிறோம். ஏன்னா எதை நம்பி வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல, ஏதோ ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருப்பாங்க. நிச்சயமா அந்த ஆர்வத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம எப்பயும் பண்ண மாட்டோம். சார் நண்பர்களே, நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் அதை பத்தி பேசி ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா சில பேர் பாசிட்டிவா போட்டிருந்தாலும் சில பேர் நெகட்டிவா போட்டிருக்கீங்க. அப்படி நெகட்டிவா போட்டிருந்தாலும் அவங்க எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்கள் தான். உங்ககிட்ட சில கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க வீடியோக்கள் எப்படி பாத்தீங்க, என்ன மாதிரியான மனநிலையில இருந்தீங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க ஒரு நடுநிலையா ஒரு பொதுவான ஒரு ஆளாண்டு இந்த கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நல்லா கவனமா கேளுங்க. அப்ளிகேஷன் வரப்போகுது நான் சொல்லியிருந்தேன். நான் மட்டுமா சொல்லியிருந்தேன்? எத்தனை பேர் சொல்லியிருந்தாங்க? ஒரு சில பேர் வர்றதா சொல்றாங்க அப்படின்னு முதற்கொண்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியல. தெரிஞ்சவங்க சொன்னதை வச்சுமே அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுதானே உண்மை. அவங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு சோர்ஸும் இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சார் நண்பர்களே, இதுல முக்கியமா அப்ளிகேஷன் வரப்போகுதுங்கிறத எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா நான் மட்டும்தான் தேதி குறிப்பிட்டு சொன்னேன். நான் ஒரு பொய்யான ஒரு தேதியை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா அதனுடைய பின் விளைவு என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் உங்களுக்கு நம்பகத்தன்மையான நான் சொன்ன தகவல்கள்லாம் அடுத்த நாளே நடக்கலனாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல அது நடந்திருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணணும். ஏன்னா சப்ஸ்கிரைபரா நீங்க இருக்கும்போது உங்களுடைய கருத்து எனக்கு தேவை. அதையும் தாண்டி எல்லாருமே வரப்போகுது அப்படிங்கிறத முன் வச்சுட்டாங்க. ஆனா தேதி சொல்லல. நான் மட்டும் நான் தேதி சொல்லியிருந்தேன். நான் மட்டும் ஏன் தேதி சொல்லணும்? நானும் தேதி சொல்லாம ஒருவேளை தைப்பூசத்துக்கு வந்தாலும் வரலாம் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் போயிருந்திருக்கலாம். என்னை யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. தைப்பூசத்துக்கு எதிர்பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தா யாராவது கேள்வி கேட்டிருக்க முடியுமா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் நான் தேதி குறிப்பிட்டு சொல்லணும்? எந்த அளவுக்கு எனக்கு நம்பகத்தன்மையான தகவல் கிடைச்சிருந்தா நான் உங்களுக்கு தேதி குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். தேதி குறிப்பிட்டு சொல்லிட்டு எதுக்கு நான் 10 நாள் வீடியோவே போடாம நான் வெளியில போகணும்? ஏன் உங்களுக்கு நான் தைப்பூசம் அன்னைக்கு எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க, அன்னைக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நாளுமே நான் வீடியோ போட்டுக்கிட்டே போயிருக்கலாமே. அதாவது வியூஸுக்காக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த பதில். ஏன்னா நான் 10 நாள் ஒதுங்கி இருக்க காரணம் என்னன்னா, சரி ஒரு தேதி சொல்லியிருக்கோம், அது வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையா இருந்து பார்ப்போம். மக்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு நாள் தான் அவங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்பிக்கையான ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்க நிறுவனம் செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை காட்டினாதான் அவங்க திருப்தியா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தேதியை குறிப்பிட்டு நான் சொன்னேன். ஏன்னா அந்த தேதி சொல்லப்பட்டுச்சு. சொல்லப்பட்டதன் அடிப்படையில தான் அதுக்கு மேல நான் நிறைய கன்ஃபார்ம் பண்ணேன். இது உறுதியா கண்டிப்பா வந்துருமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் சொன்னேன். மற்றவங்க மாதிரி நானும் மேலோட்டமா சொல்லிட்டு போயிருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் இருந்திருந்தா நான் வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். விஷயத்த சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்திருந்தா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கடந்து போயிருக்கலாம். உங்ககிட்ட ஏன் நான் தேதி குறிப்பிட்டு சொல்லணும்? குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சில பேர் சொல்லலாம் வியூஸுக்காக நீங்க சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. வியூஸுக்காக சொல்லியிருந்தா அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. அவரேஜா நம்ம வீடியோ போட்டோம்னா குறைஞ்சது ஒரு 10,000 பேருக்காவது அது போய் சென்றடையுது. ஆனா அந்த வீடியோ நம்ம ஒரே வீடியோவில் போட்டுட்டு போறது பெரிய விஷயமா, இல்ல அடுத்த 10 நாட்களுக்கு நம்ம ஒரு 10 வீடியோ போட்டிருக்கிறது பெரிய விஷயமா? எது பெரிய விஷயம்? எது உங்களை ஏமாத்துச்சு? எது உங்களுக்கு பிரச்சனையாச்சு? நீங்க வெளியில பல தகவல்களை தேடி அலைய வேண்டாம். இது உறுதியா வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சதன் அடிப்படையில தான் நாம அந்த விஷயத்த சொன்னோம். ஆனா அதுவே என்னமோ நான் உங்களுக்கு உங்களை மிஸ்லேட் பண்ண மாதிரியோ உங்ககிட்ட பொய் சொல்லி உங்களை ஏமாத்துற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. இதுக்கு கண்டிப்பா சொல்றேன், நான் பொறுப்பு கிடையாது. ஒரு தேதி குறிப்பிட்டு சொல்றது எதுக்காகனா உங்களை பண்படுத்துறதுக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்றது. ஏன்னா இவ்வளவு நாள் காத்திருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது சொல்லப்பட்டதே தவிர
நிச்சயமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்படி நான் ஏமாத்துறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனாக்க அடுத்து நான் வீடியோவை போட முடியாது. அதோட அப்படியே முடிச்சுட்டு போக வேண்டியதான். இது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் நீங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைபர் இல்லாதவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேற மாதிரி கமெண்ட் போடுவாங்க. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. உங்களை நான் ஏமாத்திட்டு போறதா இருந்தா அப்பயே நான் போயிருந்திருக்கலாம். அதுக்கு மேல நான் வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்திருந்தா அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அப்படியே நான் வீடியோ போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு போயிருந்தாலும் ஏன் நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு போகணும்? சொல்லாமலே நான் போயிருக்கலாமே. அப்ப ஒருத்தன் கான்பிடென்ட்டா இந்த விஷயத்த சொல்லியிருக்கானா அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு தகவல் கிடைச்சிருக்கும், எந்த அளவுக்கு அவன் நம்பி இருப்பான், எந்த அளவுக்கு நம்மளை நம்புற அளவுக்கு அந்த விஷயத்த சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் யோசிச்சீங்க? அப்ப நீங்க எங்கன்னா தகவல் சொன்னாலும் உடனே போயிருவீங்க. அதுல யாராவது உங்களுக்கு முழுமையான தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை சொல்லும் பட்சத்துல அதுல ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அப்ப நீங்க குற்றவாளியை தான் பாப்பீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி இருந்துமே நான் 99% தான் சொல்லியிருந்தேன். நான் ஏன் மத்தவங்க எல்லாம் இந்த தேதியை குறிப்பிடல? ஏன் அவங்களுக்குலாம் தெரியாதா? இந்த கேள்வி நீங்க மத்தவங்ககிட்டயும் கேட்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த தகவல் ஏன் மத்தவங்களுக்கு தெரியல? அப்ப அவங்க எல்லாரும் உங்ககிட்ட போய் சொல்றாங்களா? இல்ல நான் உங்ககிட்ட போய் சொல்றேன்னா? ஒருவேளை நான் உங்ககிட்ட போய் சொல்றேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணது எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில போயிருங்க. அதை பத்தி நான் கவலைப்பட போறது தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் உங்களால எனக்கு எந்த ஒரு வருமானம் வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதன் மூலமா எனக்கு கண்டிப்பா வருமானம் வரும். ஏன்னா நான் வருமான நோக்கத்துக்காக பண்ணக்கூடாது, அது ஒரு பொதுப்படையாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சராசரியா இனியும் வருமானத்துக்காக வீடியோ போடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்துதலை ஏற்படுத்தினது நீங்க தான். இப்ப நான் அந்த சிந்தனையிலே நான் இருந்ததில்லை. இப்ப நீங்க சொன்னதுனால இன்னைக்கு இருந்து நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் எனக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாமே ஆன் பண்ணிட்டேன். அதேமாதிரி இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் அந்த ஜாயின் பட்டன் வந்தாலுமே வந்திருக்கும், சூப்பர் தேங்க்ஸ் வந்தாலும் வந்திருக்கும். நீங்க வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே எனக்கு வருமானம் வரும். இப்போ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பெரும்பாலும் இடையில ஆட்டோ ஜெனரேட்டர்ல எதுவும் ஆயிருந்திருக்காது. ஏன்னா நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அதனால அதுக்கு வந்திருக்காது. நீ பாத்தீங்கன்னா இடையிலுமே விளம்பரங்கள் வரும் அதிகமா. ஏன்னா அது யூடியூப்புக்கு முதல் போயிட்டு இருந்துச்சு, இனிமே அது எனக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் நண்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. எத்தனை தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நான் கொடுத்துருக்கேன், எந்த அளவுக்கு நான் கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு தேதியை நான் குறிப்பிட்டு சொன்னேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குத்தமா இருந்தா நிச்சயமா அது குத்தமாவே இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யாருமே என் வீடியோ பார்க்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு எங்க தகவல் நல்லா கிடைக்குதோ அங்க போய் பாருங்க. யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு தகவல் கிடைக்குமோ அங்க நீங்க கேட்டுக்கங்க. நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணணுன்றதுல இந்த வீடியோல அந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க எப்பவுமே கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் கைட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு தேவை 1400 பேர் கிட்டத்தட்ட லைக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 1400 பேருக்கு பிடிச்சிருக்கு நான் கொடுத்த தகவல். அவங்க கரெக்டா என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, இவங்க கொடுத்தது சரிதான், இவ்வளவு கான்பிடென்டா ஒரு விஷயம் சொல்லும் போது அது உண்மையா தான் இருந்திருக்கணும், ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாதவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அடுத்தடுத்து அவங்க பார்த்தாலும் அவங்களுக்கு பெருசா எதுவும் புரிய போறது கிடையாது. ஒரு தேவைக்காக வரக்கூடாது, அதையும் தாண்டி ஒரு பாண்டிங் இருக்கணும். சரி, நம்ம இங்க போறோம், அங்க கேட்குறோம், நம்ம ஒரு சில தகவல் தெரியுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வரணுமே தவிர சும்மா வெளியில இருந்துட்டு அதை மட்டுமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடாது. இப்ப நீங்க போட்ட நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க பூரா யாருன்றது எனக்கு தெரியும். மொத்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க தான் நீங்க. ஆனா நீங்க எந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்றது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நீங்க போடுற கமெண்ட்டை வச்சு உங்க சேனல்ல நீங்க எத்தனை கமெண்ட் போடுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் பார்க்க முடியும். நீங்க சப்ஸ்கிரைபரா இல்ல அன்சப்ஸ்கிரைபரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் பார்க்க முடியும். இடையில நான் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளா வருது. அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நான் லைவ்ல மக்கள் கிட்ட சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் பணம் எடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். மற்றவங்க எல்லாம் எனக்கு முக்கியம்ன்றது கிடையாது. ஏன்னா இவங்களை விட நீங்க அதிகமான ஆட்கள் இருந்தாலுமே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா 10 லட்சம் பேர்ன்றாங்க, இந்த 20,000 பேர் இன்னைக்கு 10,000 பேர் பாக்குறாங்கன்னா அவங்க தான் இன்னைக்கு பிரச்சனையில இருக்காங்க. மாட்டிக்கொண்ட மக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நான் டைட்டில் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா எங்க தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போய் தேடி ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருக்காங்க. தேடல்கள் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்ன அப்படிங்கிறது. அதனால அவங்க பாதிப்புக்கு சில வார்த்தைகளை நான் மருந்தா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நேற்று நீங்க கமெண்ட்ல வந்திருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க பூராமே இவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாலுங்க, நீங்க யார் அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட முறையில அவங்ககிட்ட நான் லைவ்ல நான் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். நான் நீங்க எல்லாம் வரணும்ன்ற அவசியமே கிடையாது. என்னை பொறுத்தவரையில உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் நான். ஏன்னா உங்களுடைய ரேஞ்சே வேற, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாள் நீங்க ஏன் வெளியில வரல அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியும். அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நான் அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் பணமே எடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா நீங்க வீடியோ பார்த்து எனக்கு வருமானம் வர போறது கிடையாது. ஏன்னா இதை நம்பி நான் இருக்க போறது கிடையாது. ஏன்னா நானும் இதுல ஒரு உறுப்பினர். அதனால எனக்கு இதுல ஒரு ஆதங்கம் இருக்கு. நானும் 2 அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன்.
இன்னும் மிச்ச அமௌண்ட்ல எடுக்க வேண்டியது இருக்கு. அதை நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து எடுத்தாலும் சரி, இல்லை வேற மாதிரி கம்பெனி என் கையில கொடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. இவ்வளவு நாள் எப்படி வந்து ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்க, பிரச்சனை வந்துடும் தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இனிமேல் வேடிக்கை பாருங்க. நீங்க வந்து இதெல்லாம் வந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த விஷயத்தை பேசுனது நான் மட்டும்தான். அது எங்க பேசுனது வந்து இவங்களுக்கு புரியாது, ஆனா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. என்ன இந்த மாதிரி சொல்லி வரேன் இவன் அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்றேன், இவங்களுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இவங்க தான் இப்போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்கவங்க. இவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசுவேன். இன்னைக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, 1400 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே வந்து எப்பயாவது ஒரு அமௌண்ட் ஏதாவது நமக்கு கிடைச்சதா, நிறுவனத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்ததா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க. அவங்க எல்லாமே வந்து என் குரூப்ல இருக்கவங்க. அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாதிரி தகவல் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மட்டும் நான் விசுவாசமா இருந்தா போதும். இருந்தாலும் அதையும் தாண்டி புரிதல் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காகத்தான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? சொல்லாம நான் கடந்து போயிருக்கலாம்ல. கடந்து போயிருந்தா உங்களால கேள்வி கேட்க முடியுமா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லாம நான் கடந்து தைப்பூசத்துக்கு எதிர்பாருங்க, வந்தாலும் வரலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போயிருந்தேனாங்க, உங்களால என்னால என்ன கேள்வி கேட்க முடியுமா? நான் அந்த தேதியை குறிப்பிடணுன்றதுனால எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஏன்னா அந்த தேதியை குறிப்பிட்டு சொன்னாலும் எனக்கு யாரும் எதுவும் கொடுக்க போறாங்களா? எதுவும் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருந்தேன். எந்த அளவுக்கு நான் தகவல் சேகரிச்சிருந்தா அதை வெளிப்படையா நான் சொல்ற அளவுக்கு துணிஞ்சு வந்திருப்பேன். அந்த தேதியை சொல்ற அளவுக்கு துணிஞ்சு வந்திருப்பேன். ஏன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடியே வர மாதிரிலாம் வந்து சில தகவல் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கு. ஒரு வேலை சூழ்நிலைகள் மாறும் பட்சத்துல அதை நான் வந்து வெளிக்காட்டுறேன். நான் உங்ககிட்ட காட்டுறேன். உங்ககிட்ட வீடியோவே நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து அதை பத்தின சில சாராம்சங்களை வந்து உங்ககிட்ட நான் வந்து லைவ்ல சொல்றேன். அதில் நீங்க வந்து நம்பி இருக்கிற நீங்க மட்டும் அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இவங்க சொன்னா சரியா இருக்கும், இது நடக்கலைன்னா ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த 1400 பேர் நீங்க லைக் பண்ணி உள்ள வந்தீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு போதும். ஏன்னா 20,000 பேர் ஸ்கிப் பண்ணி பாக்குறத விட 1000 பேர் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதை விட இதுல ரெவன்யூ வந்து அதிகமாகும். வெறும் 1000 பேர் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தாங்கன்னா அதிகமான வர்ற ரெவன்யூ 30,000 பேர் ஸ்கிப் பண்ணி பாக்குறதுக்கு சமம். அப்ப எது எனக்கு வேணும்? நீங்களே சொல்லுங்க. அவங்களால அவ்வளவு பேர் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, அவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அவ்வளவு பேருக்கு நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இருக்கிறவங்க கம்மியான ஆட்கள் பார்த்து கம்மியான கமெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லலாம். ஏன் மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும்? அதனாலதான் வந்து நான் கேட்கிறேன், இந்த கேள்வியை வந்து இப்போ முன்வைக்கிறேன். நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா யார் யாரெல்லாம் பதிவு பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்றேன். அதையும் தாண்டி நான் சொன்ன அந்த கேட்டகரியில் இருக்கவங்கள நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க கமெண்டை வந்து நான் கைட் பண்ணிடுவேன். அடுத்து நீங்க எப்பயுமே கமெண்ட் பண்ண முடியாது. வேற சேனல்களில் போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மறுபடியும் சொல்றேன், இந்த அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது நான் மட்டும்தான் சொன்னேன்னா, இல்ல மற்ற எல்லா யூடியூபர்களும் சொன்னாங்களா அப்படிங்கிறத முதல்ல நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட், அவங்க போட்ட வீடியோ எல்லாத்தையுமே ஸ்கிரீன் ரெக்கார்டா எடுத்து 20 நிமிஷத்துக்கு குறையாம வந்து ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை போற நான் ரிலீஸ் பண்ணத்தான் போறேன். ஏன்னா இந்த சூழ்நிலைகள் மாறும் பட்சத்துல அதை நான் ரிலீஸ் பண்ணனாக்க யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்டலாம் நீங்க ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நான் மறுபடியும் முன் வைப்பேன் நான். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, அவங்க எந்த அடிப்படையில் சொன்னாங்க, அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு பேர் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, நம்ம கொடுத்த தகவல் வந்து கரெக்டா இருந்ததுனாலதான். இது வரைக்கும் நம்ம சொன்னதுல வந்து நடக்காம போனது இந்த அப்ளிகேஷன் வராது மட்டும்தான். மற்ற எது வராம போச்சு, எதுல வந்து நான் சொல்லி மிஸ் ஆயிருக்கேன் உங்களுக்கு. இதே வந்து நான் வீடியோ போடாத இடைவெளியில கூட வந்து லாஸ்டா வந்து வெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்களுக்கு மறைமுகமா நான் வந்து போஸ்ட்லேயே பதில் சொல்லியிருந்தேன். மாலையில் மகிழ்ச்சி பூக்கள் மலரும் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை பார்த்தவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்க்காதவங்களுக்கு புரியல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு அது புரியும். அவங்க மறுபடியும் வந்து அப்படியே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரமே நீங்க சொன்ன மாதிரியே வந்து இன்னைக்கு உறுதியா வந்து கிடைச்சிருச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும். இந்த கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு தேவையில்லை. அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லும் போதுதான் அந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு இரட்டிப்பாகும். அதுக்காகத்தான் நான் அதை பண்றது. மறுபடியும் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறதா தான், நான் மட்டும்தான் சொன்னேன்னா மற்றவங்களும் சொன்னாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் மட்டும் தேதி குறிப்பிட்டு சொன்னேன், மற்றவங்க ஏன் குறிப்பிட்டு சொல்லலை அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து தேதி குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன்னா எந்த அளவுக்கு எனக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். நடுநிலையா இருந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கான முன்பின் காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன காரணத்துக்காக நடந்திருக்கணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாதான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்படியே மேலோட்டமாவே பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. அதனால மறுபடியும் சொல்றேன், நான் இவ்வளவு ஆணித்தனமா நான் சொன்னதுக்கு ஆதாரம் இல்லாம சொல்ல முடியுமா ஒருத்தன்? அப்படி சொன்னா என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும். அதையும் தாண்டி நான் சொல்லியிருக்கேன்னா அப்ப எந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நிச்சயமா வந்து நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அந்த கமெண்ட்டுக்கு அப்புறமா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அதுக்கடுத்த மட்டமா முடிவு பண்ணலாம். சார் நண்பர்களே, இப்போ நீங்க வந்து இருக்கீங்க, இன்னைக்கு நேற்று 5 மணிக்கு லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 5 மணிக்கு லைவ் கண்டிப்பா போட்டுருவோம். 1 மணிக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டுறேன்.
நீங்கள் குரூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இப்போ நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மனச்சாட்சியின் அடிப்படையில் நீங்கள் வந்து பதிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு நான் ஒரு தகவல் கொடுத்தேனா இல்லையா, அந்த தகவல் அடிப்படையிலாவது நீங்கள் வந்து எனக்கு இந்த கருத்தை நீங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இனிமேல் தான் இதுலேருந்து எனக்கு வருமானம் வரப்போகுது. இது வரைக்கும் எனக்கு வருமானம் இல்லை. நான் மேற்கொண்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பண்ண போகிறேன். சரி நண்பர்களே, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம வந்து லைவ்ல நம்ம வந்து அதிகமாக பேசிக்கலாம். நான் அதை வந்து எவ்வளோ நேரம் பேசினாலும் தெரியாது. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.